இன்னைக்கு ரோட்டு கடை காளான் என் ஸ்டைலில் ஹெல்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் அளவுக்கு கோஸ் குட்டி குட்டியாக சாப் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கோதுமை மாவு 5-6 டீஸ்பூன் சேர்த்து அது கூட உப்பு தேவையான அளவு, ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், புதினா எல்லாம் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து பக்கோடா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை எடுத்து பக்கோடா மாதிரி போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே கடாயில் 2 பெரிய வெங்காயம், புதினா, கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு சேர்த்துட்டு இதில் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கலக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம பொரிச்சு வச்சிருந்த பக்கோடா எல்லாம் இந்த தண்ணியில் சேர்த்து ஒரு கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா என் ஸ்டைலில் ரோட்டு கடை காளான் ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸ்